பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை +7 மார்ச் சரிங்களா, சனிக்கிழமை 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. RN ரவி அவர் வந்து மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டு கேரளாவோட ஆளுநர் ஆர்வி ஆர்லேங்கர் அவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக மேற்கு வங்க மாநில ஆளுநர் போஸ் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு, CV ஆனந்த் போஸ் சரிங்களா. அதனால் அந்த இடத்துக்கு இப்போ இருக்க RN ரவி அவரை வந்து ஆளுநராக இருந்த தமிழ்நாடு ஆளுநராக இருந்த RN ரவியை மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றி கேரளாவில் இருந்த RV லாங்கர் அவரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுக்கு ஆளுநராக மாற்றிருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்துக்குங்க. ப்ளஸ் அது போக தெலுங்கானா ஆளுநர், மகாராஷ்டிரா ஆளுநர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு தேவையில்ல, இவங்க தான் வந்து நம்மளுக்கு மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. சரி, ரைட், ஓகே. அடுத்து அதே மாதிரி இந்த பீகார் மாநில முதல்வர் மற்றும் ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் அவர் வந்து மாநிலங்களவை MP பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அதனால் நீண்டகால முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் பீகாருக்கு நீண்ட காலமாக அவர் முதல்வராக இருந்திருக்காரு. ஆக்சுவலாக 2005லேருந்து 20 ஆண்டு காலம் வந்து இவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு நிதிஷ்குமார். இப்போ வந்து அவர் மாநிலங்களவை MP-யாக சேஞ்ச் ஆகிறாரு சரிங்களா. அதனால் கூடிய விரைவில் பீகாருக்கு புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரி, அவர் எந்த கட்சின்னு பார்த்துக்கோங்க. இப்போ JITU சரிங்களா, ஐக்கிய ஜனதா தளம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு SSCயில் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். எழுத்தாளர்களுக்கு குடியிருப்புகள்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமாக தமிழ்நாடு அரசு மற்றும் சாகித்ய அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர்களுக்கு வீடுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் செம்மொழி தமிழ் விருது வாங்கின தாயம்மாள் அவங்களுக்கும் அரவாணன், அதாவது ஓகே தாயம்மாள் அரவாணன், அதுக்கடுத்து புதிய தரிசனங்கள் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற பொன்னிலன் சரிங்களா அவருக்கும், அதுக்கடுத்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கின RE வெங்கடாச்சலபதி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சாகித்ய அகாடமி விருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது புதிய தரிசனங்கள் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் பொன்னிலன், அதுக்கடுத்து திருநெல்வேலியும் வஉசி எழுச்சியும் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கினவர் RE வெங்கடாச்சலபதி சரிங்களா. இவங்களை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இவங்களுக்கு வீடுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா, கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமாக. அடுத்து 2 பேரோட நூல் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. யாருன்னா ஆணைமுத்து, கவிஞர் ஈரோடு தமிழன்பன் 2 பேரோட நூல்கள், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தது என்னன்னா, தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம்னு முதல்வர் துவங்கி வச்சிருக்காரு சரிங்களா. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் சரியா. இந்த திட்டத்தின் மூலயமா 10 லட்சம் ரூபாய் வரை வங்கி கடன் பெற்று தொழில் தொடங்கலாம். ஒரு பெண் வந்துட்டு தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைச்சாங்களா, இந்த திட்டத்தின் கீழே 10 லட்சம் ரூபாய் வரை அவங்களுக்கு தொழில் கடன் வழங்கப்படும். ஓகேப்பா. எத்தனை லட்சம்ன்றது முக்கியம், அமௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை லட்சம் வரை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலம் ஆம்புலன்ஸ் சேவை 108 ஆம்புலன்ஸ் சேவை வந்துட்டு இனி வாட்ஸ்அப் எண் மூலியமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 9445030725 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. 9445030725 இந்த நம்பர் மூலியமாக நம்ம ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பினோன்னா ஆம்புலன்ஸ் வேணுமான்னு சொல்லி நம்மளுக்கு ரீமெசேஜ் வரும். நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த நம்ம ஃபோன் நம்பரோட நம்ம இடத்துக்கு GPS உதவியோட வந்துடுவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க ஆம்புலன்ஸ் சேவை 108 சேவை பார்த்தீங்கன்னா பெருநகரங்களை பொறுத்தவரை அழைப்பு கிடைக்கப்பெற்றதுலேருந்து 6.59 நிமிஷங்கள் சரிங்களா. நம்ம ஃபோன் பண்ணோடனே 6.59 நிமிஷங்களில் சென்றடையுது. நகர்ப்புறங்களை பொறுத்தவரை 9.40 நிமிஷங்கள்லையும், கிராமப்புறங்களை பொறுத்தவரை 11.31 நிமிஷங்கள்லையும், மலை பிரதேசங்களை பொறுத்தவரை 13.18 நிமிஷங்கள்லையும் இந்த சேவை கிடைக்கப்படுதுப்பா. ஸோ இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கங்க, திரும்ப ஒரு தடவை ரிவைன் பண்ணி கூட ஒரு தடவை கேட்டுக்கோங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை நிமிடங்களில் இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை சென்றடையுதுன்னு. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பரும் ரொம்ப முக்கியம்ப்பா. ரைட், ஓகே. அடுத்து இது ஃபைனலில் நம்ம பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நடக்குது ஃபைனல் மேட்ச்சு இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும். ஸோ T20 ஃபைனல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இந்தது பாருங்களேன், ரொம்ப முக்கியம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் தான் தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்குது. ஆனால்
வளர்ச்சியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு சரிங்களா. ஏன்னா வளர்ச்சியை பொறுத்தவரை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வளர்ச்சியை பொறுத்தவரை முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கர்நாடகம். அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி சரிங்களா, பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இப்போது மகாராஷ்டிரா தான் இருக்குது, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வளர்ச்சியை பொறுத்தவரை சென்ற ஆண்டு வளர்ச்சியை பொறுத்தவரை மகாராஷ்டிரா முதல் இடத்துலையும், குஜராத் வந்து 2ஆம் இடத்துலையும், தமிழ்நாடு 3ஆம் இடத்துலையும் இருக்குது சரிங்களாப்பா வளர்ச்சியை பொறுத்தவரை. ஆனால் பொருளாதார அதாவது வளர்ச்சி இதுக்கு முன்னாடி பார்த்தது வளர்ச்சி, ஆனால் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஃபஸ்ட் இடத்துல மகாராஷ்டிரா தான் இருக்குது சரிங்களா. மகாராஷ்டிரா 2ஆவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இந்த பாருங்கள், மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது சரியா. ஏன்னா தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி 21.36 லட்சத்திலிருந்து 31.55 லட்சமாக உயர்ந்திருக்கு சரியாப்பா. ரைட், ஓகே. அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதான் ஜிஎஸ்டிபி சரிங்களா. ரைட், இப்போது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இது கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதாவது கனவுகள் மெய்ப்படும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. நம்ம என்னென்ன கனவுகள் வேணும்னு எழுதி கொடுத்தோமோ அதை எப்படியெல்லாம் 2030க்குள்ளே செயல்படுத்த போகிறோம், அதான் மெயின். கனவுகள் மெய்ப்படும்ன்றது 2030 தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. கனவுகள் மெய்ப்படும் என்னும் தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 5 லட்சம் வீடுகளிலும், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டாப்பா. 2030க்குள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமா அதாவது நகர்ப்புறத்தில் 5 லட்சம் வீடுகள் கிராமப்புறத்தில் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறத்தில் 2 லட்சம் வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேளாண்மை சாகுபடியை பொறுத்தவரை நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. உணவு உற்பத்தி 125 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2030ஆம் ஆண்டுக்குள் உயர்கல்வியோட மொத்த சேர்க்கை 90% எற்ற வகையில் விரிவாக்கப்படும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து 2030க்குள்ளே $1 trillion எக்கானமி, அது ரெகுலர் தான். வேற இந்த என்னன்னா உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அதாவது கிராமப்புறங்கள் தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் அப்படின்ற பெயரில் சரிங்களா. வேற தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலேருந்து 6 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸு எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா. ரைட், ஓகே. இதுலேருந்து தான் இப்போ நம்ம வெளியிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பர் தான். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து தான் இதே மாதிரி எடுத்து நம்ம கொடுத்தது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்காங்கப்பா சரிங்களா. அவர் பேர் என்னன்னா SA தர்மாதிகாரி. நீங்கள் பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை உயர்நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி சரியா, சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றான்னு கொடுத்துருக்காங்க. இதையடுத்து கேரள மாநிலம் உயர்நீதிமன்ற நீதிபதியான SA தர்மாதிகாரி. ஆக்சுவலாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோம், இதுக்கு முன்னாடி அவங்க எந்த பதவியில் எங்கே உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. போன Group 4ல் கூட ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி SA தர்மாதிகாரி. அப்போ கேரளா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றிருக்காரு. சரி, இன்னொன்று தமிழ்நாடு ஆணையம் 2 தமிழ்நாடு தகவல் ஆணையர்களாக 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங் சரிங்களா. 2 பேர் இந்த இருக்காங்க பாருங்க, அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங். இவருக்கு ஆளுநர் RN ரவி சரிங்களா. RN ரவி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு, இப்போ மாறிட்டார்ல. சரி, ரைட், ஓகே. அதனால பிரச்சனை இல்லை. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வேற இது ஃபுல்லாக நியூஸ் தான். 11ஆம் தேதி ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் தான். சர்வதேச சந்தைக்கு ஏற்ப வேளாண் பொருள்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் நம்ம இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் எதெல்லாம் உற்பத்தி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதான் மெயினானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகளவில் 2வது பெரிய மீன் உற்பத்தி நாடுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா உலகளவில் 2வது பெரிய மீன் உற்பத்தி நாடு. தற்போது சுமார் 4.5 லட்சம் டன் மீன் உற்பத்தி நடைபெறுகிறது ஒரு வருஷத்துக்கு. நாட்டின் குளங்கள் மற்றும் நீர்நிலையில் தற்போது 4.5 லட்சம் டன், ஒரு ஆண்டுக்கு 4.5 லட்சம் டன் உற்பத்தி நடைபெறுது. மேலும் 20 லட்சம் டன் கூடுதல் உற்பத்திக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம்.
கர்நாடகாவில் இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்னன்னா அரசு மற்றும்